கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மே மாதத்திலே முதல் நாளில் உங்களை வாழ்த்துகிறோம். கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் தேவன் நமக்கு போதுமானவராக இருந்து இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த மே மாதத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை மோசே நம்பினது போல யோசுவாவை ஜனங்கள் நம்புவதற்கு யோசித்தார்கள். ஒரு பக்கம் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினாலும் யோசுவாவுக்கு அது மனதளவில் ஒரு சிறிய பாதிப்பு இருந்திருக்கிறது. மோசையே அவங்க என்னென்ன பேசினாங்க என்று சொல்லி நினைத்திருப்பார். ஆனால் ஆண்டவர் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார், நீ பயப்படாத, கவலைப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், இவங்கெல்லாம் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி யோசுவாவை தைரியப்படுத்துகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எவர்கள் கண்களுக்கு முன்பாக? நம்மளை அற்பமாய் நினைக்கிறவர்கள் கண்களுக்கு முன்பாக, நம்மை பிரயோஜனமில்லை என்று சொல்லுகிறவர்கள் கண்களுக்கு முன்பாக, நம்மளை உதாசீனப்படுத்துகிற கண்களுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார், அவருடைய மகிமை வெளிப்படுத்த போகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் பாருங்க, எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ, எந்த மனிதர்கள் முன்பாக நீங்கள் சோர்ந்து போனீங்களோ, அந்த மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார் என்ற கர்த்தர் சொல்றார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு மன உளைச்சலை நீங்க சுமந்திருப்பீங்க, எவ்வளவு காரியங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மே மாதத்தில் அது நடக்க போகிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இதுதான் அந்த மாதத்தினுடைய வார்த்தை, விசுவாச வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய நாமத்தினால நீங்க மேன்மை அடைய போகிறீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த கண்கள்லாம் திரும்பி நம்மளை பார்க்க போகிறது. இவனா இவனா என்று சொல்ல போகிறார்கள். அன்றைக்கு சவுலை பார்த்து சொன்னார்கள், இவனா இவனா நம்மளை நியாயம் விசாரிப்பான் என்று சொல்லி. ஆனால் பிந்தின நாட்களில் சவுல் ராஜாவாய் தேவன் மாற்றினார். அதே போல தேவனுடைய பிள்ளைகளை, நம்மளையும் அற்பமாய் பேசினவர்கள், உறவினர்கள், நம்மளை எவ்வளவு மன கஷ்டப்படுத்தினவர்கள், நம்மளை ஒரு காசு கூட மதிக்காதவர்கள் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய பலன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க மேன்மையடைய போறீங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். மோசே செய்யாததை யோசுவா செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவா கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். யோசுவாவுக்கு முன்பாக ஒருவனும் நிற்கவில்லை. எல்லா இடங்களிலும் யுத்தத்தில் ஜெயம் வந்தது. மோசையாவது பிரச்சனை மேல பிரச்சனை, ஆனா யோசுவா அப்படி இல்லை. கர்த்தரிடத்துல மகிமையான காரியங்களை செய்யும்படி தேவன் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படித்தான் நமக்கு செய்ய போகிறார். நீங்க வேணா பாருங்க, இந்த மாதத்துல கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துகிற மாதம். எந்த கண்கள் நம்மளை விரோதமாய் பார்த்ததோ, எந்த கண்கள் நம்மளை அற்பமாய் பார்த்ததோ, எந்த கண்கள் நம்மளை உதாசீனப்படுத்தினதோ, எல்லார் கண்களுக்கு முன்பாக தலையை நிமிர பண்ண போகிறார். கர்த்தர் தலையை நிமிர பண்ண போகிறார். மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? சுவாசத்தோடு இருங்க. இந்த மே மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் இறங்கட்டும்.
இந்த மாதத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தும். கவலை கண்ணீரெல்லாம் மாறட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குறைகளையெல்லாம் நிறைவாக்கும்படி செபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். இந்த மாதத்தை ஆசீர்வதித்து தாரும். அதிக வெயில்னால எந்த பாதிப்பு வராதபடி வேலிடை தரலும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.